அப்போ இந்த பூரண ஆயில வாழ்ந்தவருக்கு 120 வருஷம். கோயில் எத்தனை வருஷம் வாழுதுங்க ஐயா? கோயில் பழங்காலத்து கோயிலெல்லாம் எத்தனை வருஷம் வாழுதுங்க? 12 வருஷத்துக்கு அது ஓகே, அது பரவாயில்ல. 12 வருஷத்துக்கு ஒருக்கா பழசை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் அதுக்கு பவர் கூட்டி சக்தி ஊட்டி அதுக்கு உருவேற்றுறாங்க. நான் சொல்கிறது கோயில் 5000 வருஷம் 4000 வருஷம் பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள், யோகிகள், சித்தர்கள் இவங்களெல்லாம் போய் கோவில்லையே சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பட்டுட்டு கோவில்லையே ஒரு ஓரத்தில் ஜீவசமாதி ஆயிட்டாங்கன்னு பழைய கால கோயிலில் சித்தர்கள் குடியிருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்களங்க ஐயா. அப்போது நாம் 120 வருஷம் வாழ்கிறோம், கோவில் 5000 வருஷம் வாழுது. எங்கே சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க? கோவிலில் தாங்க ஐயா. கோயில் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்களே. கோயில் தாங்க ஐயா. அப்போ கோவிலில் தான் அந்த சக்தி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய கர்மாவை உடைக்கிறதுக்கு 120 வருஷம் பெருசா 5000 வருஷம் பெருசான்னு சொல்லுங்கள்? 5000 தாங்க ஐயா. அப்போ 5000 வருஷம் உள்ள அலைகள் வந்து எத்தனை அந்த சிவனுக்கு இப்போ ஒரு சிவன் கோயிலே உங்களுக்கு முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவிலில் எத்தனை முடக்குகளுக்கு உண்டான கோவில்கள், எத்தனை பழங்களை ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பால் கூட ஊற்றிருப்பாங்க, பன்னீர், தேன், இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம், பொங்கல், நைவேத்தியம் இத்தனையும் செஞ்சு அந்த சிவனை வந்து சிவனாக பார்த்து அந்த கருவறைக்குள்ளே ஒரு கிராணங்கள் வரும்போதும் கூட பாதுகாப்பு பண்ணி வச்சு நல்ல சக்தியோடு அந்த கருவறையை புத்தியோடு அவங்க வேலை செஞ்சு அந்த காலத்தில் வச்சுருக்காங்களா இல்லைங்களா? அப்போது நம்ம வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்க முடியுமா? என்னதான் வாஸ்து இருந்தாலும் முடியாது இல்லைங்களா? அப்போது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் அந்த முடக்கு தோஷத்துக்குள்ளே ரகசியமாக அந்த கோயில் அடங்கியிருக்குது. உங்கள் ஜாதகத்துக்குள்ளே உண்மையாலுமே ஊழ்வினை கோயில், கர்மவினை கோயில் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா கரெக்டாக உங்களுடைய ஜாதகத்தில் அப்பாவுடைய கருவறையிலேருந்து உயிர் உருவாகிற நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கரண்ட்டில் வாழ வரைக்கும் அந்த கர்ம கூட வர்றத ஒரே ஒரு இடத்துல போனால் மட்டும்தான் விட்டுட்டு வர முடியும். அது எந்த வீடு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து அப்பாவுடைய கர்மா வழியில் போய் அந்த கோவில் பழையகால கோயில், பழையகால தெய்வங்கள், அந்த கோவில் தான் உங்கள் ஜாதகத்துக்குள்ள ரகசியமாக இருக்கும். அது ஏன் இந்த பதிவில் உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த பதிவில் ஏன் உங்க சொல்ல முடியாதுன்னா உங்கள் ஜாதகம் தெரியாமல் என்ன கோயிலை நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு கோவிலை அவங்க சொல்லி நீங்கள் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அதை பலனடையிலேன்னு கேள்வி கேட்டக்கூடாது. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கொண்டாங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு உங்களுடைய கர்மவினை கோவில் யார், உங்களுடைய முடக்கு யார், ஊழ்வினை தோஷத்துக்கு உண்டானவர் யார், தாய் வழி கர்மா யார், தந்தை வழி கர்மா எது, நீங்கள் பிறக்கும்போது வந்த கர்மா என்ன, இது எல்லாம் கணிக்காமல் பொதுவாக ஒரு கோயிலில் போய் நீங்கள் பாட்டுக்கு சாமி கும்பிட்டு வந்தால் பலன் எப்படி கிடைக்கும்?